இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். முதலில் முன்னாள் தயாரிப்பாளர் சங்கத் தலைவர் கேஆர் அவர்கள், முன்னாள் சங்கத் தலைவர் முரளி அவர்கள், இன்னும் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அதில் எல்லோரும் ஒரு பேர் என்ன டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் பண்ண நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருந்தது. முன்னாடி நாங்கள்லாம் தலைவர்கள்லாம் பேசிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையாக ஒன்று பேசிட்டு போயிடுவோம். நீங்கள் அழகாக டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் வரவழைச்சு ஒவ்வொருத்தரையும் படத்தை பற்றி பேசி அழகாக நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தீங்க. உங்களுக்கு நன்றி. இதில் செல்வமணி சார் அவர் நாங்கள்லாம் செட்டு ஒரு காலத்தில் இதே இப்போ உள்ள பிரச்சனையெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். நான் செயலாளராக இருக்கிற காலத்தில் இதே பெப்சி தலைவர் பிரச்சனைகள்லாம் வந்தது. அதெல்லாம் சும்மா இங்கே பேச வேண்டாம், முரளி சொன்ன மாதிரி இந்த மேடையில் அதை விவாதிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் உங்களையெல்லாம் விட மூத்தவன், மூத்த தலைவன், மூத்த செக்ரட்டரி. நான் அணிவித்ததெல்லாம் செல்வமணி, தமிழ்மணி, தமிழ்மணி தேவருக்கு எல்லாம் தெரியும், பழைய தயாரிப்பாளர்களுக்கு. இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்காக நான் செல்வமணி சார், கேஆர்ஜி, பழைய சித்ரா, இப்போ எல்லோரும் எவ்வளோ பாடுபட்டுருவோம் அப்படிங்கிறது அது பேசுகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதை பற்றி பேச நான் விரும்பவில்லை. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை, இப்போ உதயாவை பொறுத்தவரை எல்லாம் சொன்னாங்க 2000 கரெக்டாக 25 வருஷம் ஆச்சு. நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு 55 வருஷம் ஆச்சு. 51 வருஷம் ஆச்சு. படம் நான் எடுக்காத இயக்குநர்கள், அறிமுகப்படுத்தாத இயக்குநர்கள் கிடையாது. செல்வமணிக்கு தான் ஒரு பாராட்டு விழா பாரதிராஜா தலைமையில் நடத்தினோம். 25வது விழா. ஒரு ரோஜா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினோம். அது மாதிரி இது உதயாவுக்கு 25வது படம் விழா ஆண்டு. முதல்ல நான் படம் எடுத்துக்கிட்ட காலத்தில் இவங்கெல்லாம் பிறக்கவே இல்லை. உதயாவும் பிறக்கலை, விஜயும் பிறக்கலை, யாருமே பிறக்கவே இல்லை. அந்த நேரத்தில் நான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய ஒரே குறிக்கோள், சினிமாவில் அவ்வளோ சிரமப்பட்டு கீழே இருந்து வந்தவங்களாகலாம். அதனால் சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கணும், படித்து டிகிரி முடிக்காமல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர அளவு பண்ண மாட்டேன், யாரும் வரமாட்டாங்க, 2 பேருமே வரமாட்டாங்க. படித்து முடித்து டிகிரி வாங்கின உடனே ஒரு இனியெல்லாம் சுகமேன்னு நான் ஒரு படம் எடுத்தேன் அப்பாஸை வச்சு. ரமேஷ்ன டைரக்டர் அவரோட இங்கே வந்திருக்காரு. அவரை வச்சு படம் எடுக்கல. அதில் ஒரு சின்ன சீனு ஒன்று, உதயாவும் ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சீன், ஓடி போகிற மாதிரி ஒரு சீனு. அது உதயா ஷூட்டிங் ஷாட்டில் இருக்கையில் இப்ராஹிம் ராய்கர் தான் அதனுடைய மூலகர்த்தா. அவர் தான் அந்த படத்தை எனக்கு பண்ணி கொடுக்குறாரு. அவர் சொன்னால் உங்கள் பையனே பண்ண சொல்லலாமே அப்படின்னாரு. ஐயோ வேண்டாம் சார், சினிமாவே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன் அவரை. ஆனால் டைரக்டர் ஃபோன் பண்ணி ஒரே சீட் தானே அப்படின்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கு போனால் என் மனைவி உதயாவுடைய அம்மா, உங்கள் பிள்ளைய பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது உங்களுக்கு ஆசை கிடையாதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தான் அவனை ஹீரோ ஆக்குனாங்க. நான் திருநெல்வேலின்னு ஒரு படத்தை ஆரம்பித்தேன், நானும் சௌத்ரி சாரும். ஏன்னா உதயா படத்தில் என் பேர் எதுலேயும் வராது. கடைசியில் கலைஞர் பேரை வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பித்து கலைஞர் படைக்கணும்னு ஆரம்பிக்கையில் கலைஞர் சொன்னார், இதுக்கு தயாரிப்பாளர் யாருன்னு கேட்டார். நான் ஒரு பேரை சொன்னேன், இல்லை நீ தான் தயாரிப்பாளர் அப்படின்னு கலகலப்புன்னு ஒரு படம் எடுத்தோம். அதுக்கப்புறம் ராமநாதன் சார் எல்லோரும், கஸ்தூராஜா எல்லாரையும் வச்சு படம் எடுத்தோம். அதே நேரம் அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன சினிமான்னா என்ன அப்படிங்கிற தெரியாத நேரத்தில் நான் செய்த தவறு தான் அது. அவன் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து அவனை ஹீரோவாக்கியிருந்தால் இன்றைக்கி பெரிய ஹீரோவாக இருந்திருப்பாப்புல. அந்த டயத்தில் அந்த உடைய பக்குவம் இல்லை. அதனால் கொஞ்சம் ஸ்லாக்காச்சு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ படம் எடுத்திருக்கேன், ஆனந்தபா வச்சு எடுத்திருக்கேன், பாண்டியராஜன் வச்சு எடுத்திருக்கேன், எல்லாரையும் வச்சு படம் எடுத்திருக்கோம். ஆனால் இவங்களை வச்சு படம் எடுக்கிறதுல நான் தலையிடவே மாட்டேன். இப்போது நான் என் படங்களில் என் பையங்க படங்கள், விஜய் படமாக இருக்கட்டும், யார் படத்துலையும் தலையிட மாட்டேன். ஆனால் அவன் உழைப்பில் ஒரு படம் உத்தம புத்திரன் ஒரு படத்தில்
எல்லோரும் இதே மாதிரி ஆர்டிஸ்ட் விவேக்கு மனோபாலா எல்லோரும் என்ன பேசுனாங்க, அவங்க அப்பா யாரோ பண்ணுறாரு, அவர் பையனை வந்து இது பண்ண மாட்டாங்க. ஒரே ப்ரொடியூசர் ஒரு பையனை வச்சு 6 படம் எடுத்த ஒரே ப்ரொடியூசர் நான் ஒரு ஆள் தான். 6 ஆர்பி சௌத்ரியாக இருக்கட்டும், பெரிய பெரிய தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், பாலச்சந்தர் சாராக இருக்கட்டும், ஒவ்வொரு படம் எடுப்பாங்க ஒரு பையனை வச்சு. அது ஃபெயிலியராக நல்லா விட்டுருவாங்க அதோட. ஆனால் நான் 6 படம் எடுத்திருக்கேன். 6 படம் எடுத்து சரியாக வரலைன்னா நேரம் வரல, சரி கொஞ்ச நாள் அவர் தனியாக விடுவோம், அவனுக்கு அவர் தான் தெரியும்னா இப்போது பாண்டிய அந்த சொன்ன மாதிரி அடித்த யாரோ சொன்னாங்க, அடித்து சொக்கத்தங்க மாதிரி ஆகி இப்போ இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காப்புல. தயாரிப்பாளர்கள் 2 பேரும் தங்கமானவர்கள், பன்னீராகட்டும் தங்கவேல் சார் ஆகட்டும், அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். முதல்ல அவர்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி உதயா உருவாக்கியிருக்காங்க. அது எனக்கு மிக்க சந்தோஷம் என்று அவங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கும். அவர் இருந்திருந்தால் இன்று பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு இருந்திருப்பான். அதே மகிழ்ச்சி எனக்கும் இருக்குது. ஏன்னா என் பிள்ளை தானே, இன்னொரு பிள்ளை பெரிய லெவலில் டைரக்டர் ஆகிட்டார். அவரும் இதே மாதிரி தான் ஒரு தட்டை போய் கதை சொல்லிகிட்டு இருந்தார். கேள்விப்பட்டேன், கதையெல்லாம் சொல்லாத, முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அப்புறம் டைரக்டர் ஆகணும். ஆனால் அவன் டெக்னீஷியன், ஹீரோ ஆகணும்னு அவனுக்கு ஆசை கிடையாது, டெக்னீஷியன் ஆகணும்னு ஆசைப்பட்டாப்புல. இங்கே இருக்கிற டைரக்டர் எல்லார்ட்டையும் பெரிய டைரக்டர்லாம் கூப்பிட்டு போனேன். எல்லாம் அடுத்த படம் அடுத்த படம் பண்ணுறேன், அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. பிரியதர்ஷன் ஒரு டைரக்டரை கூப்பிட்டு போனோம். அவர் சேர்த்துக்கிட்டார். 5 வருஷம் அவர்கிட்ட உழைச்சான். இப்போ ஒரு டைரக்டராக வெளியே வந்தான். அஜித், விஜய் எல்லா ஹீரோவையும் வச்சு படம் பண்ணி பெரிய டைரக்டராக இருக்காப்புல. சந்தோஷம். அது மாதிரி உதயாவும் வரணும், அதுதான் தான் எனக்கு சந்தோஷம். நான் இந்த 75-50 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரிக்காக ஜெயிலுக்கு கூட போயிருக்கேன். ஜெயிலுக்கு இன்னும் அக்யூஸ்டாக இல்லை, கவுன்சிலுக்காக. கவுன்சிலில் ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு தொலைக்காட்சிக்கு எங்களுக்கு தகராறு வந்ததில் அவங்க வந்து என்னை அந்த பொறுப்புலேருந்து எடுக்கணும்னு நினச்சாங்க. அதுக்காக வந்து என்னை அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போட்டு இது எஃப்ஐஆர் மாதிரி ஒரு நாள் எஃப்ஐஆர் கொடுத்து என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி அவங்க மேலே 5 கோடி ரூபாய்க்கு டெமரேஜ் கிளைம் பண்ணி இன்றைக்கி என்கிட்ட ஆர்டர் இருக்குது. அது மாதிரி இந்த படம் சக்ஸஸ் ஆகி கோடிக்கணக்கான பணம் பண்ணியிருக்கோம். தங்கவேலுக்கும் வரும்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன். ஏன்னா என் லைஃப்பில் நடந்தது அதுதான் நான் சொல்கிறேன். இதை வந்து நான் ப்ரெஸ்ஸில் கூட சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இன்றைக்கும் ஆர்டரு ஜட்ஜ்மெண்ட்டு என் கையில் இருக்குது. தலைவர் வந்து என்னை வந்து இதுக்கு மேலே இந்த பிரச்சனையில் ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாரு. எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், செல்வமணிக்கு எல்லாம் தெரியும். நாங்கள்லாம் போனால் எங்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க. இந்த பார்ட்டி அப்படின்னு கூட பார்க்க மாட்டாங்க. கவுன்சில், திரைப்பட தயாரிப்பாளர் எல்லாருமே, ஏன்னா எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க, அவங்க வந்து எங்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதே பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஒரு நேரத்தில் கவுன்சிலில் ஒருத்தர் மூடினார். அப்போ வந்து விஜயகாந்த் என்ன பண்ணார், வாயான்னு கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு நடிகர் சங்கத்தில் ஒரு இடத்த கொடுத்து இங்கே தயாரிப்பாளர் சங்கத்தை நடத்தினார். அந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து எவ்வளோ இண்டஸ்ட்ரிக்கு சிரமப்பட்டிருக்கோம். இப்போ வந்து சின்ன சின்ன பிரச்சனை, இப்போல்லாம் புது ஆளுங்க சில ஈசி மெம்பர் இப்போ உள்ள ப்ரொடியூசர்லாம் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா 4 வருஷம் ஆச்சு நான் அந்த கவுன்சில் பக்கம் போகிறதே கிடையாது அன்னையோட. ஏன்னு கேட்டிங்கன்னா உழைச்சவனுக்கு அங்கே மரியாதை கிடையாது. நான் தமிழ் மணியை வச்சு தான் சொல்கிறேன். தேவருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், ஓரளவு தெரியும். ஆனால் அது இப்போ முரளி ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காப்புல. முரளி அப்பா எனக்கு ஃப்ரெண்டு, அவரை டைரக்டர் ஆக்கியிருக்கேன், அவரை வச்சு படம் எடுத்திருக்கேன். நாங்களாம் ஒரு செட்டு. உதயா வச்சு ராமநாராயணன் படம் எடுத்திருக்காரு. சக்கலக்கா பேபின்னு ஒரு படம் எடுத்தோம். அது வந்து எங்களுக்கு இப்போ அந்த அப்பா என் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாகேஷ் சார் வந்து டெய்லி என் கூட தான் இருப்பார் சாயங்காலம். ஆனால் அந்த அப்பா ஜெய்சங்கர் நாங்கள்லாம் ஒரு செட்டு. ஒரு அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கூட முரளிக்கு வந்து இன்றைக்கி 1008 பிரச்சனை வரும். அது சமாளிக்கணும். முதல்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. நாளைக்கு முரளி அந்த பொறுப்பை விட்டு வெளியே வந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் தொழிலாளர்கள் அப்படி கிடையாது. தொழிலாளர்கள் வந்து என்றைக்கும் யார் தலைமையில் பீடத்தில் இருப்பாங்களோ அவங்கள நான் வந்து என் தயாரிப்பாளர்களே வருத்தத்தோடு தான் இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம்னா இந்த பிரச்சனையே வராது எதுவுமே. அதுக்கு நாங்கள் முன்னாடி எல்லாம் ஒன்றா இருந்தோம்.
ஏதாவது பேசிக்கிறோம். இப்போ எப்படி ஒன்றா வந்திருக்காங்களோ அது மாதிரி எல்லோரும் ஒன்றா சேருவோம். சேர்ந்தால் பிரச்சனையே கிடையாது. ஒரு கவர்மெண்ட்டில் போய் ஒரு சப்சிடியோ டேக்ஸ் ஃப்ரீயோ யாரை கேட்குறதுக்கு மொத்தமாக போனால் தான் மரியாதை இருக்கும். எம்ஜிஆர் சொல்லுவார், அவங்கெல்லாம் பிரிஞ்சிருக்காங்க, அவங்களே ஒன்றா கூப்பிட்டு வாங்கம்பார். அந்த அம்மாவும் அதே மாதிரி ஜெயலலிதா மேடமும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க, நான் எவ்வளோவுக்கு கலைஞர் கூட இருக்கிறவன், இருந்தாலும் அவங்களாம் மரியாதை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இந்த 2 பேர் தான் இங்கே இருக்காங்க. இந்த 2 பேரும் ஒன்றா இருந்து இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தயாரிப்பாளர் சங்கத்தை உருவாக்கினா இந்த மாதிரி படங்கள் வர்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். நேற்று பார்த்தா ஒரு 7 படம் 8 படம் விளம்பரம் வருது. இன்றைக்கி பார்த்தா இது எனக்கு வந்து 3வது தலைமுறை. நான் ப்ரொடியூசர், என் பையன் ப்ரொடியூசர், என் பேரன் ப்ரொடியூசர், என் பேரன் ஹீரோ, அந்த மாதிரி 3 தலைமுறைகளை பார்த்துட்டேன். இன்னும் சொல்ல போனால் இன்னும் கடவுள் எனக்கு ஆசை கொடுத்தா 4வது தலைமுறை இன்னொரு ஹீரோ பேரன் கூட ஹீரோ ஆகிடுவோம். எல்லாம் சினிமாவை தான் வரும், அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக ரங்கோலின்னு ஒரு படம் பார்த்துருக்கு, அது என் பேரன் ஹீரோ ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கான், ரங்கோலி. அது மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியை ரொம்ப நேசிக்கணும். இது வந்து இந்த தொழில் மாதிரி எந்த தொழிலுமே கிடையாது. சினிமா தொழிலில் நான் அக்கௌண்டண்ட்டாக வந்தேன். இன்றைக்கி இத்தனை படம் எடுத்திருக்கேன், 30-40 படம் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 100 படம் தெலுங்கு தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எல்லா டைரக்டரை வச்சு படம் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த தொழில் மாதிரி வேறு எந்த தொழிலையும் பேரும் வராது, பப்ளிசிட்டியும் வராது, பணமும் வராது. அது மாதிரி அருமையான தொழில். இந்த தொழிலை பண்ணிடுறோம், தங்கவேல் சாரும் கண்டினியூ பண்ணி இதில் சம்பாதிச்சு இந்த பணத்தை வச்சு அடுத்த படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதே நேரத்தில் சில்வா மாஸ்டரை பற்றி எல்லோரும் சொன்னாங்க. சில்வா மாஸ்டர் என் படத்தில் ஒரு பட்டிக்காரனா, நான் அவர் பார்ட்னர், நானும் அவர் சேர்ந்து ஒரு படம் எடுத்தோம். அது மாதிரி என்ன எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நன்றி சொல்கிறதுக்கு தான் நான் சொன்னேன், பண்ணிட்டேன். நான் கடைசியில் நன்றி சொல்கிறேன், சரி நீ பேச விடாதீங்க அப்படின்னு சொன்னேன். கடைசியில் என்னை பேச விட்டாங்க. அதனால் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இன்னும் முக்கியமாக வந்தவங்க யோகி பாபு, சில்வா மாஸ்டர், பாண்டியராஜன் மற்றும் அனைத்து பேர் விட்டுருந்தால் கூட எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கணும். ஏன்னா டைம் ஆச்சு, இதுக்கு மேலே உட்கார வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மறுபடியும் இந்த சாங்கையும் ஃபைட்டையும் போடுறதுக்கு ரொம்ப பேர் பார்க்காம இருக்காங்க. பார்க்காதே பேசிகிட்டு இருக்கார் செல்வமணி. இன்னும் சாங் பார்க்கல செல்வமணி, ட்ரெயிலர் பார்த்தாரு, சாங் பார்க்கல. இந்த மீட்டிங் முடியும் உடனே நன்றி சொன்னோன்னா மறுபடியும் அதை நிச்சயமா சார். உதய சார் வந்து பேசி முடிச்சோடனே இன்னொரு முறை போடுவோம். அவர் நன்றி தானே சொல்ல போகிறாரு, நன்றி சொல்லிடுவாரு. நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மேடையில் இருந்த சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து திரு உதயா சார் அவர்களுக்கு எல்லா வாழ்த்தும் கிடைச்ச மாதிரி தான். இதில் நான் என்ன தனியாக வாழ்த்துறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து இப்போது எல்லாரும் முக்கியம், பட் ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் எனக்கு இங்கே மேடையில் உங்கள் முன்னாடி நிற்கிறவர் திரு அழகப்பன் சார் அவர்கள். அவரை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அவர் மட்டும் இல்லை, நான் நீண்ட காலம் மிகப்பெரிய இடைவெளிக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரும் ஒரு அண்ணனுமாக எல்லாம் ஒரு குருவாக இருக்கும் திரு கேஆர் சார் அவர்கள் என்னை வச்சு பாடுவானம் பாடிங்கிற ஒரு பெரிய படத்துக்கு ப்ரொடியூசராக இருந்தார். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ஒரு டைரக்டர் வந்து அப்படி அந்த வெளிச்சம் மக்கள் மத்தியில் வந்து அவருடைய ஐடியாஸ் கொண்டு வராங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம், அந்த கப்பல் போய் சேர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு ப்ரொடியூசர். அப்பேற்பட்ட அந்த ப்ரொடியூசரை நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு மகனாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் 25 இயர்ஸ் சர்வீஸில் மிஸ்டர் உதயா அவர்கள் நீங்கள் வந்து எப்போ ஒரு அப்பா அம்மாவுடைய விஷயங்களை இந்த 25 வருஷம் ட்ராவலில் நீங்கள் காட்டினீங்களோ அதுவே உங்களுக்கு முதல் வெற்றி. ஓகேங்களா? கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இது 100வது நாள் விழாவில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய
விழாவாக நீங்கள் எடுத்து அமைக்கணும். இதில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். செல்வமணி சார் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சில பேரெல்லாம் நான் சொல்லலைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எல்லாம் பேரும் எனக்கு இப்போது டக்குன்னு வரமாட்டேங்குது. நான் ரொம்ப ட்ராவல் பண்ணலவங்க எல்லாரோடையும் ரொம்ப ட்ராவல் பண்ண சில பேர் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் சாரோடைய லைட்டிங்ஸே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட், ஆல் த டெக்னீஷியன்ஸ், எவ்ரிபடி ஹூஸ் ஆக்டட் இன் திஸ், ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ ஆல். ஏன்னா இது ஒரு டீமாக இருந்து தான் நீங்கள் அந்த ப்ரொடியூசரை காப்பாற்ற முடியும், அவரை அடுத்த படத்தும் பண்ண முடியும். அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்குங்கிறது நல்லா தெரியுது. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த விழா வந்து மிகப்பெரிய உச்சியை அடையிறதுக்கு இங்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் துணையாக இருக்க வேண்டும். பத்திரிகையாளர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தயாரிப்பாளர் தங்கவேலு சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு சேது அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் திரு மதியழகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய ஏஎல் உதயா அவர்களுடைய பெரியப்பா மூத்த கவிஞர் திரு பூவை செங்குட்டுவன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையுமே எங்களுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு தெரிவிச்சுக்கிறோம். சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க சார். டாக்டர் விஜித் அவர்களை மேடைக்கு வரும்